ஆறிலிருந்து 11 வரைக்கும் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் அவனை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்போது இருந்து ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறுவிடமாக இருக்கிறேன். என்னை நீர் இடத்திற்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை சூழ்ந்திருக்கும்படி செய்வேன். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் பரிவாரத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலுடைய உன்கிட்டே சேராது. புத்தி இல்லாத குதிரையை போலவும் போர்வேறு கழுதையை போலவும் நீ இருக்க வேண்டாம். துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழங்க விடுங்கள். ஆமென்.